நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். கேவலம்பி ஆண்டு ஆவணி மாதத்திற்கான சிம்ம ராசி பலன்களை இப்போது பார்க்கலாம். மகம், பூரம், உத்திரம் 1 ஆகிய பாதங்களை நட்சத்திரங்களாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தனது ராசியிலேயே ஆட்சி வலிமை பெற்று அமர்ந்திருப்பது சிறப்பான யோக அமைப்பாகும். இதனால் தன்னம்பிக்கையும் மன வலிமையும் அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் தைரியம் கிடைக்கும். ஆனாலும் தங்கள் ராசி அதிபதி சூரியனுக்கு பரம எதிரியான சனி தனது 10ஆம் பார்வையால் சிம்மராசியை பார்ப்பதால் உங்களது பொறுமையை சோதிக்கும் விதமான சம்பவங்கள் நடைபெறலாம். மேலும் ஆவணி மாதம் 13ஆம் தேதி அன்று செவ்வாய் சூரியனுடன் சிம்மராசியில் இணைவதால் கோபமான மனநிலை இருக்கும். வார்த்தைகளை குறைத்து கொண்டு வீண் வம்புகளில் சிக்காமல் அமைதி காப்பது அவசியம். ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் பொருளாதார நிலை மேம்படும். வரவேண்டிய பாக்கிகள் தடங்களின்றி வசூலாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் பார்ப்பதாலும் 4ஆம் இடத்தில் சனி இருப்பதாலும் வேலையாட்கள் அதிக சம்பளம் கேட்டு வேலை நிறுத்தம் செய்வார்கள். அவர்களது ஒத்துழைப்பு சரிவர இருக்காது. தாயார் வகை உறவுகளிலும் மனக்கசப்பு நேரலாம். ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு தனது 5ஆம் பார்வையால் பார்ப்பது ஆரோக்கிய மேம்பாட்டுக்கு உதவும். ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி தனது 3ஆம் பார்வையால் பார்ப்பதும் 6ஆம் இடத்தில் கேது இருப்பதும் ஆயுள் தொடர்பான வீண் பயத்தை ஏற்படுத்தலாம். ராசிக்கு 6ஆம் இடத்தை ராகுவும் செவ்வாயும் தமது 7ஆம் பார்வையால் பார்ப்பதால் உணவு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உருவாக்கும். பொதுவாக இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ராசிக்கு 7ஆம் இடத்தை ராசிநாதன் சூரியன் தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பதாலும் செவ்வாயும் 7ஆம் இடத்தை பார்ப்பதாலும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது அமைதி தரும். ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆயுள் வலிமை உண்டு. எதிரிகள் விலகிச் செல்வார்கள். தொழில் ஸ்தானத்தை குரு தனது 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கான சாதகமான சூழ்நிலை உருவாகும். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இணைவு இருப்பதால் மாதத்தின் முற்பகுதி வரை தேவையற்ற செலவுகள் ஏற்படும். தெரியாத நபர்களிடம் வரவு செலவுகள் வேண்டாம். திருடர் பயம் உண்டு என்பதால் கவனம் தேவை. சரியான உறக்கமின்றி மனம் குழப்பமடையும். இறைவன் வழிபாட்டில் மனதை ஈடுபடுத்துங்கள். மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நிலை மாறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆவணி மாதம் 18ஆம் தேதிக்குள் நிச்சயமாகும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறு தடங்கல்கள் ஏற்படும். தடை தாமதங்கள் ஏற்படும் என்பதால் சரியான நேரத்துக்கு கல்வி நிலையங்களுக்கு புறப்படவும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான லாபம் தரும். புதிய முதலீடுகள் கை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் சற்று சோதனைகளை சந்திக்கும். பங்கு வர்த்தகம் மாதத்தின் முற்பகுதி வரை ஏற்றத்துடன் இருந்து பிற்பகுதியில் சற்று சரிவை சந்திக்கும் என்பதால் முதலீடுகளில் கவனம் தேவை. மார்க்கெட்டிங் துறை சிறப்புடன் இருக்கும். திருமணமான சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீல நிறம் யோகம் தரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சிவப்பு நிறம் நன்மை தரும். வியாபாரிகளுக்கு இந்த மாதம் பச்சை நிறமும் அது சார்ந்த பொருட்களும் லாபம் அளிக்கும். இந்த மாதம் உங்கள் அதிர்ஷ்டம் 4. ஆவணி மாதம் 22ஆம் தேதி 7/9/2017 வியாழக்கிழமை காலை மணி 8:10 முதல் ஆவணி மாதம் 24ஆம் தேதி 9/9/2017 சனிக்கிழமை பகல் மணி 1:25 முடிய சந்திராஷ்டமம் என்பதால் அனைத்து காரியங்களிலும் கவனம் தேவை. ஆவணி மாதத்திற்கான மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எமது பதிவுகளை பாருங்கள். நன்றி. தங்களின் ஜாதகத்தை கொண்டு குரு பெயர்ச்சி மற்றும் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.